அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை பற்றி ஒன்றா பார்த்துட்டே வரோம். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு நல்ல கான்ட்ராக்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு நல்ல கான்ட்ராக்டு சரியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா அதற்கு பெயர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டுன்னு அர்த்தம். சரிவர நடக்கவில்லை என்றால் நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு அர்த்தம். இந்த ஒரு 2 லைனை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை. நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமும் அல்லது நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப் உதவுன்ற மாதிரி நம்புகிறேன். நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஒப்பந்தத்தில் இரு தரப்பினர், மொத்தம் 2 பேர் இருக்கணும் இல்லையா? ஒருத்தர் பேர் என்ன? கரெக்ட், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபரர், இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபரி. அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் ப்ராமிசர் அண்ட் ப்ராமிசின்னு அர்த்தம். நீங்கள் எதை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம், தவறொன்றும் கிடையாது. தங்கள் கடமைகளை சட்டப்படி நிறைவேற்ற உறுதி கொண்டால் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கணும். கொண்டால் நல்ல முழுமையான ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. 2 பேரும் பர்ஃபெக்டான கான்ட்ராக்ட் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா மிக அருமையாக நடந்து முடியும். 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா லாபகரமான ஒரு விஷயமா இருக்கும்ன்றத நினைவில் வச்சுக்கணும். அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு அர்த்தம். செக்ஷன் 197லேருந்து 209 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஆக்சுவலாக செக்ஷன் 75 வரைக்கும் தான் நம்ம படிக்கணும்னு கான்ட்ராக்ட் 1ல் படிச்சுட்டு இருந்தோம். அதற்கு மேலே வர்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த செக்ஷனை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. சரி, ஓகே, ரைட், செக் பண்ணிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னா ஒப்பந்தத்தில் கூறியபடி கடமைகள் முழுமையாக நிறைவேற்றுவது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே நிறைவேற்றப்படுமே. ஆனால் இரு தரப்பினரும் இசைந்து, அதாவது ஒற்றுமையாக அந்த கான்ட்ராக்டை நடக்க உதவிகரம் புரிந்தார்கள் என்றால் அந்த கான்ட்ராக்டுக்கு பேர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு அர்த்தம். அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ராமிசர் தனது கடமையை செய்ய தயாராக இருந்தாலும் ப்ராமிசி நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். தன்னுடைய கடமையை செய்ய தயாராக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்குள்ள ஒற்றுமை இந்த இடத்துல இல்லை. அந்த மாதிரியான கான்ட்ராக்டுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒப்பந்தத்தில் ப்ராமிசர் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். கான்செப்ட் கரெக்ட் தானே? ப்ராமிசி அதற்கான எதிர்பார்ப்பை ஏற்க வேண்டும். இது 2மே நடந்தால் மட்டும்தாங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இல்லைனா பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அருமையாக புரிய வரும் நான் நம்புகிறேன். ஸ்டார்ட் அப் வெர்சஸ் மெக்டொனால்டு 1843 நடந்த ஒரு ஆங்கில சட்ட வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மெக்டொனால்டுன்ற ஒரு கம்பெனிக்கு எண்ணெய் பேரல்கள், அதாவது எண்ணெய் பேரல்கள்னால் இப்படி இருக்கும் இல்லைங்களா, எண்ணெய் பேரல்கள் பார்த்திங்கன்னா கொடுக்க ஒப்பந்தம் செய்தார். 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் நடக்குது. ஸ்டார்ட் அப் இரவு 8 மணி வரை டெலிவரி செய்ய முயன்றார். இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பேரல்களை மேக்டொனால்டுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இவருடைய கம்பெனியுடைய கதவு வாசலில் நிற்கிறாரு. ஆனால் மேக்டொனால்டு பார்த்திங்கன்னா அதை ஏற்க மறுக்கிறார். அதாவது கதவு திறக்கப்படவில்லை, இந்த பேரல் உள்ளே செல்லவில்லை, ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினுடையது. இவ்வளவு தான் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருது? இந்த இடத்துல ஒருவர் அந்த ஒப்பந்தத்தை சரியாக மதிக்கிறார், மற்றொருவர் ஒப்பந்தத்தை மீறுகிறார் என்றால் அந்த கான்செப்டுடைய பெயர் அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம். ஒருவர் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு, ஒருத்தர் அதை மறுக்கிறார். இவ்வளோ தான் கான்செப்ட். இஷ்யூஸ் ஃப்ரேம் ஆகுது. ஸ்டார்ட் அப் ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதாக கருத முடியுமா? ஸ்டார்ட் அப் வாசலில் போய் நிற்கிறாருங்க பேரலோட. இவர் உள்ளே அனுப்பலன்னா
இந்த ஒப்பந்தம் சரியான ஒப்பந்தமா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸ் ஃப்ரேம் ஆகுது. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் என்ன சொல்ல வருது, ஸ்டார்ட் அப் நிறுவனம் எண்ணெய் கொடுக்க முயன்றதே ஒரு டெண்டர் ஆகும், அவருடைய கடமையை சரிவர செய்தது ஆகும். பிராமிசி இந்த இடத்துல யாரு, மேக்டொனால்டு ஏற்க மறுத்தாலும் பிராமிசரின் கடமை முடிவடைந்ததாகவே கருதப்படும். மிக தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல யார் ஜெயிக்கிறதுனா ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஜெயிக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதாமல் வெளியில் வந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்காதுன்னு அர்த்தம். நான் ஒன்றும் திட்டல, நான் சொல்கிறேன். சரி, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட வைட்டேஜை சொல்கிறதுக்காக தான் ஒரு சில வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.